எண்ணெய் தேய்த்து குளிக்கும் நபரா நீங்கள்? சித்த மருத்துவர் சொன்ன தகவல் படுவைரல். உஷார். நாம் அன்றாடம் எதற்கு குளிக்கிறோம் என்று கூட தெரியாத அளவிற்கு உடலில் அழுக்கு இருக்கிறது என நினைத்து சோப்பை உடலில் போட்டு தேய் என்று தேய்த்து இல்லாத அழுக்கை எடுத்துவிட்டோம் என்பது போன்று அரை மணி நேரம் குளியல் அறையில் குளித்துவிட்டு வந்தால்தான் ஒரு திருப்தி இருக்கும். அதுவும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என நினைத்தால் நாளை குளிக்க வேண்டும் என்றால் முதல் நாள் இரவே தலையில் எண்ணெய் வைத்து அந்த எண்ணெய் என்னவோ நம் உடலில் சென்று சேர்ந்துள்ளது என்ற நினைப்பில் இருப்போம். அவை அனைத்தும் நாம் தூங்கும் தலையணையில் தான் ஒட்டி கொண்டிருக்கும். நாம் எதற்காக குளிக்கிறோம், ஏன் குளிக்கிறோம், நம் உடலில் இருக்கும் உஷ்ணம் குறையத்தான் குளிக்கிறோம் என்றும் இதன் மூலம் நம்முடைய உடல் வலிமை பெறும், ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை கூட தெரியாத அளவிற்கு குளித்து கொண்டிருக்கிறோம். சரி, இனி அவ்வாறு செய்யாமல் உடலுக்கு நாம் எப்படி குளிக்க வேண்டும், குறிப்பாக தலைக்கு எந்த எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும், அதன் நடைமுறை என்ன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொண்டு அதனை பின்பற்றலாம். தலையில் எண்ணெய் தேய்த்து எப்படி குளிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என நினைத்தால் தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் தேய்த்து மசாஜ் செய்ய வேண்டும். ஒரு அரை மணி நேரம் உடம்பிலும் தலையிலும் தேய்த்த எண்ணெயுடன் இளவெயிலில் நிற்க வேண்டும். பொதுவாக எண்ணெய் தேய்த்து குளித்தால் நிச்சயம் இதமான வெந்நீரில் தான் நாம் குளிக்க வேண்டும். ஒருவேளை அவ்வளவு நேரமெல்லாம் எடுத்து குளிக்க முடியாதவர்கள் தலையில் உச்சந்தலை, தொப்புள், முடிப்பகுதிகள், உள்ளங்கால் உள்ளிட்ட இடங்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்கின்றார்கள் சித்த மருத்துவர்கள். இதன் மூலம் நம் உடல் உஷ்ணத்தில் இருந்து விடுபடும் என்கிறார்கள். அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது ஷாம்பு போட்டு குளிப்பதற்கு பதில் சீயக்காய், அரப்பு போன்ற மூலிகைகள் சேர்ந்து குளிப்பதன் மூலம் உடலில் உள்ள தோல் நோய்கள் சார்ந்த பிரச்சனையும் நீங்கும் என்கிறார்கள். இது ஒருபுறம் என்றால் எண்ணெய் குளியல் எப்போதெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை தருகின்றனர். அதிகமாக காய்ச்சல் இருக்கும்போது, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது, வெளியில் விடாமல் மழை பெய்து கொண்டிருக்கும் போது, மேலும் உடலில் செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது கட்டாயம் எண்ணெய் குளியல் எடுக்கக்கூடாது என்கிறார்கள். இதேபோன்று எண்ணெய் குளியல் எடுத்த நாளன்று துரித உணவுகளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது என்றும் சொல்கின்றனர். இதனால் அதிகளவு செரிமான பிரச்சனை ஏற்படும் என்றும், இதனால் இதுபோன்ற பரோட்டா, பீட்சா என அதிகமாக செரிமான பிரச்சனை இருக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது என கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக பிஞ்சு வகைகள், கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கிராம்பு, ஏலக்காய், ஆவியல், வேக வைத்த உணவுகள், ஜாதிக்காய் உள்ளிட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு செய்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்றும், குறிப்பாக ஆண்கள் புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலும், பெண்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றனர். மற்ற நாட்களில் குளித்தாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் பசு நெய் மற்றும் தண்ணீர் கலந்து எண்ணெய் குளியல் எடுக்கலாம் என்றும் சித்த மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதேபோன்று நல்லெண்ணெய் மட்டும்தான் தலைக்கும் உடலுக்கும் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றில்லை. எண்ணெய் குளியலை பொறுத்தவரை தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், பசு நெய், மூலிகை எண்ணெயையும் கொண்டும் நாம் அன்றாடம் குளிக்கலாம் என்ற விஷயங்களையும் சித்த மருத்துவர்கள் அறிவுரை கூறுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.